கடுவாப்புடி அந்த வந்து 2 பெருசு போடு போட்டது செல்லு மாத்திரச்சுன்னா உங்களுக்கு பாடம் ரெண்டும் ஒரு குட்டி அண்ணன் சேர்ந்து இதை மல்லு இங்க இருந்து குடிச்சு பாருங்க. இங்க போயிட்டு அந்த ரோட்ல நிக்க இங்க உட்காந்துக்கிட்டு இங்க இருந்து நீ பாஞ்சு அங்க வரையும் வீட்டை பார்த்து ஓடுனது. நாங்க தேலைக்குள்ள நிக்கேன். ஹாய் ஆயிங்க இங்க இருந்து குதிச்சு இங்க வரையும் வீட்டை பார்த்து ஓடி ஆளுகளை போய் கூட்டிட்டு வந்தேன். அதுக்குள்ள அவ்வளவு கறியை இறச்சி சாப்பிட்டு. அப்ப நீங்க போயிட்டு வர இங்க நிக்கி 10 நிமிஷம் அவ்வளவு இறச்சி சாப்பிட்டது. 2 பெருசு ஒரு குட்டி. സാറേ നമുക്ക് അന്ന് ഡിയപ്പോട്ടോട് സംസാരിച്ചായിരുന്നു. അപ്പോ അവിടെ തെന്മലയിൽ അവിടെ കൂട് വെച്ചായിരുന്നു. പാമ്പ് പോലെയാണോ വെച്ചത്? கூடு வந்துட்டு இருக்கு ராஜா. തെന്മലയിൽ വെക്കണം എന്ന് പറഞ്ഞ് റേഞ്ചർ சார் கூடு இன்னும் டிஎப்ப வரது இல்ல கொண்டு வருന്നുണ്ട് எடுத்துட்டு வராங்க. അപ്പൊ അങ്ക വെക്കുന്നത് அங்க வைக்கிறதுக்கு അതുപോലെ സാറേ ഇത് എന്നാന്ന് വെച്ചാൽ ഇവിടെ വെക്കാനുള്ള ഏർപ്പാട് ചെയ്യണം. ജനങ്ങൾക്ക് പ്രശ്നമില്ല ശരിയല്ല. അപ്പൊ അതിനുള്ള ഏർപ്പാട് സാറ് ഒന്ന് எப்படி வந்ததாகும் இது எடுத்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அங்க மேய்ச்சிருக்கோம். அதுல இருந்து விரட்டிங்க சார். அங்க வெட்டிட்டு வரும்போது நான் பார்த்தேன். நான் ஹாய் சவுண்ட் பண்ண இங்க போன புலி இங்க இருந்து ஒரே குதி பழவடி மாட்டு பக்கத்துக்கு வந்துட்டு இங்க இருந்து மேலே நான் ஓடிட்டேன். அங்கதான் நிக்கேன். அந்த தேலைக்குள்ள அங்கதான் நிக்கேன். நான் இப்போ என் செல்லை நம்பரம் எடுத்துட்டு வந்தேன்னா உங்க ஆபீஸ்க்கு நான் வாட்ஸ்அப்ல எல்லாத்துக்கும் நான் நின்ன மணிக்கு எல்லாம் அனுப்பியிருக்கேன். எத்தனை நீளம் இருக்கும்? 2 அண்ணா குட்டி 3 அண்ணா 2 பெருசு ஒரு செருசு 3 அண்ணா இருக்கு. 3 அண்ணா 3 பிடிச்ச பிடியில இது தேலைக்கு மேல ஏறி உட்காந்து கழுத்தை பிடிக்க. 2 அண்ணா கீழே 1 தேலைக்கு மேல உட்காந்து கழுத்தை பிடிக்கி ஆய் ஆயிங்க 1 இனி எடுத்துட்டு அங்க வரைக்கும் வந்துட்டு அந்த தேலை പശു എത്ര വയസ്സുള്ള ഇത്? இது 1.5 வயசாச்சு. 1.5. ഉടമസ്ഥന്റെ പേര്? பஞ்சாயத்து பேர்ல தான் மாட்டு புள்ளி பிடிக்க. அவங்க பேர்ல தான் எல்லாமே இருக்கு. தமிழ் செல்வி லட்சுமி ஈஸ்ட். சம்பளத்தை வச்சா நாங்க இதெல்லாம் பீஸ் அடைக்க முடியாது. அரசாங்கம் வந்து இதை ஒண்ணு கவனமா பார்த்து ஒண்ணு செய்யணும். ஏழை மக்களுக்கு ஏன் மாட மாதிரி இன்னொரு மாட்டுகளுக்கு எந்த தவறும் வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் நான் இவ்வளவு பாருங்க. இந்த இதுக்கு மேல ஏறி ஒரு புலி இங்க இதுல எத்தனை மணிக்குப்பா? எத்தனை மணி? 7 மணிக்கு ஒரு புலி பின்னாடி இதுல காலை வச்சு இப்படிதான் பிடிச்சு. நான் இன்னைய வரைக்கும் புள்ள மாட்டி தான் சார் பாக்கேன். அவ்வளவு தூரம் எனக்கு மனசு அவ்வளவு வேதனையா இருக்கு. காலை ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணு பின்னாடி கூடி ஒண்ணு கழுத்தை சங்கடப்பட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம். காலையில மாடை அவுத்து சொசைட்டில போய் பாலை கொடுத்துட்டு ரிட்டர்ன் வந்து மாடை காணணும்னு சொல்லி மாட்டுக்கு தண்ணி வைக்க வரும்போது இந்த மரத்து பக்கத்துல தான் என்னுடைய வீடு. சரி இந்த மரத்து பக்கத்துக்கு தான் போயிருக்கோம் கன்ஃபார்மான்னு சொல்லிட்டு மாடை நான் தேடி வரும்போது கடுவாப்புலி 2 பெருசு ஒரு சிறுசு. ஆயின்னு நான் மாடை பார்த்துக்கிட்டேன். மாடை பார்த்துட்டு ஆயின்னு நான் சொன்ன உடனே ஒரு சவுண்டு கட்டுச்சு. உருன்னு ஒரு சவுண்டு கட்டவுடனே மாடை பார்த்த உடனே 2 பெரிய புலியும் ஒரு சின்ன குட்டியும். அதனால எனக்கு இந்த மாட்டை வச்சுதான் எனக்கு பொழப்பு. இந்த மாடை வச்சுதான் நான் எல்லாமே எனக்கு நல்ல உழைச்சி கொடுத்துச்சு. அதனால அரசாங்கம் சரியான ஒரு எனக்கு மாத்திரம் இல்ல மாடு வச்சிருக்க அத்தனை பேரும் 5 ஒட்டுக்கும் மாடு வச்சிருக்க அத்தனை பேத்துக்கும் அரசாங்கம் நல்ல ஒரு முடிவெடுத்து அதுக்கு எனக்கு நல்ல முறையா ஒரு நஷ்டீடு கூலி செய்யுமாறு உங்களை ரொம்ப அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பசுமாடுகளை நம்பி தான் இந்த மாடு நம்பி தான் கர்ஷகங்க இருக்காங்க. அவங்க கர்ஷகங்க கொடுக்குற பாலை வச்சு சொசைட்டி ஓட்டிட்டு இந்த சொசைட்டியில் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் அன்றைக்கி கிட்டத்தட்ட 6000 லிட்டர் 7000 லிட்டர் பால் எடுத்த இடத்துல இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் புளி தாக்குனதுனால எங்களுக்கு பால் ரொம்ப குறைவு. நாங்கள் அந்த சொசைட்டியில் வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் 10-20 பேர் அதில் வேலை செய்கிறோம். 20 பேரோட குடும்பத்தோட வாழ்வாதாரமே இன்றைக்கி எங்களுக்கு இந்த பால் தான். இந்த பாலை வந்து மெயின் நாங்கள் இருக்கோம். ஆனால் எங்களுக்கு அது ரொம்ப பாதிப்பாக இருக்குது.